தமிழ் சினிமா வரலாற்றில் நிறைய பாடலாசிரியர்கள் இருந்தாலும் இதயத்தை தொடர வரிகளால் நம்ம எப்போதுமே நினைவில் வச்சுக்கிற ஒரு கவிஞராக வந்து எப்பயுமே நம்ம நா. முத்துக்குமார் இருந்திருக்கிறார். அவர் எழுதின காதல் கொண்டேன் படத்தில் வர தேவதை கண்டேன் பாடலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடல் உருவானதுக்கு மூல காரணமாக இருந்த ஒரு நபரை பற்றி தான் நா. முத்துக்குமார் வந்து அவர் எழுதின புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பார். அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அதை படிக்கும்போது. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு மழை காலத்தில் வந்து நா. முத்துக்குமாருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சைட்லேருந்து, சார் நான் சுகுமாரன் பேசுகிறேன், உங்களுடைய பட்டாம்பூச்சி விற்பன் புத்தகம் படித்தேன், அதில் இருந்து எல்லா கவிதையுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, எனக்கு ரொம்ப நெருக்கமாக உணர்ந்தேன் நான் அந்த கவிதையை படிக்கும்போது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நா. முத்துக்குமார் ரொம்ப நன்றிங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே நானும் பட்டாம்பூச்சி தான் சார் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட்டாம்பூச்சி விற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் ஷாக் ஆகி கேட்குறாரு. ஆமாம் சார், பாண்டி பஜாரில் நான் பட்டாம்பூச்சி தான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது சொன்னோடனே, சார் உங்களை நான் பார்க்கணும், உங்களை பார்த்து ஒரு வாழ்த்து, நேரில் பார்த்து வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் போகவே இல்லை. அது எப்படி பட்டாம்பூச்சி வைக்க முடியும் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் போகிறதுனால, சரி நீங்கள் நேரில் வாங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸை சொல்லிட்டு வைக்கிறாரு. சாயங்காலமாக அந்த சுகுமாரன்ற நபர் வந்து நா. முத்துக்குமார் வீட்டில் போயிட்டு நா. முத்துக்குமாரை சந்திக்கிறாரு. உள்ளே அவர் போனோடனே அவருடைய வலது கால் வந்து இல்லாமல் ஒரு ஊன்றுகோலோடு உள்ளே போகிறாரு. அதை பார்த்து இன்னும் ஆச்சரியமாக இருக்குது நா. முத்துக்குமார். அவரை உட்கார வச்சு டீலாம் கொடுத்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது இவர் சுகுமாரன் வந்து தன்னை பற்றி சொல்லிட்டுருக்காரு. அதாவது அவங்களுடைய ஃபேமிலி வந்து நேட்டிவ் வந்து தனக்கு கோயம்புத்தூர்னும் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி போயிட்டு நாங்கள் கேரளாவில் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வராரு. மலையாளமும் தெரியும், தமிழும் கொஞ்சம் தெரியும்னு சொல்லும்போது, மலையாளத்தில் ஏதோ ஒரு சின்ன பத்திரிகையில் இவருடைய கவிதையை வந்து போட்டுட்டு வந்திருக்காங்க. பட்டாம்பூச்சி விற்பன் புக்கை ஃபுல்லாக படித்து அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு. அப்புறம் அவருடைய ஃபேமிலியை பற்றி அதில் பற்றி சொல்லியிருக்கும்போது அவருக்கு இருந்த அந்த காதலை பற்றியும் சொல்கிறாரு. அவர் இங்கேருந்து அவங்க ஃபேமிலி அங்கே ஷிஃப்ட் ஆனோடனே கேரளாவில் ஒரு பொண்ணுக்கும் இவருக்கும் வந்து காதல் உருவாகுது. அந்த காதல் வந்து நல்லா போயிட்டுருக்க சமயத்தில் கல்யாணம் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும்போது எதிர்பாராத விதமாக வந்து சுகுமாரனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதனால் அவருடைய வலது கால் வந்து அவர் இழக்கிற மாதிரி ஆகிறதுனால அந்த புத்தகத்தில் அவர் மென்ஷன் பண்ணும்போது அந்த பெண் வந்து அந்த காதலை கொண்டுட்டு போயிட்டதா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்போது அந்த சுகுமாரனை விட்டு அந்த பொண்ணு போனதும் வந்து அந்த காதல் தோல்வியால் சுகுமாரன் வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிடுறாரு. அதனால் ஃபேமிலியோடு இருக்க முடியாமல் வேறு எங்கேயாவது வெளியே போனோம், மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நாளாக சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு அப்புறம் கடைசியாக வந்து இந்த பிளாஸ்டிக் பட்டாம்பூச்சி விற்கிற வேலை வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. அதன் மூலிமா வர்றதை வச்சு மட்டுமே அவர் சாப்பாட்டுக்கோ மற்ற எல்லாத்துக்குமே பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுவே அந்த மழை காலத்துக்குலாம் வந்து பிளாஸ்டிக் பட்டாம்பூச்சி விற்காதனால அந்த காலத்துலலாம் ரொம்ப பட்டினியாகவே தான் இருந்தார். இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது நா. முத்துக்குமார்ட்ட உடனே ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் உங்கள் காதலி வந்து உங்களை விட்டு போனது உங்களுக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சுகுமாரன் சொல்கிறாரு, அவளுக்காவது நல்ல வாழ்க்கை அமையட்டும் சார், மனசில் இருக்கிறவளை வந்து மரணம் கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே நா. முத்துக்குமாருக்கு வந்து ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக ஃபீல் ஆச்சு. அப்போ அவருடைய மனசில் தோணுனது வந்து அவர் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்றது எப்படி குறிப்பிட்றாருன்னா, காதலும் கூட ஒரு பட்டாம்பூச்சி போலத்தான், நெருங்கும்போது விளங்கி விலகும்போது நெருங்கி 100 வண்ணங்கள் காட்டி பிடிக்கும் விரல்களை ஏமாற்றி என காதலும் பட்டாம்பூச்சியும் ஒன்று என தோன்றியது. சுகுமாரனுக்கு காதல் ஒரு பிளாஸ்டிக் பட்டாம்பூச்சி, அது சிறகடிப்பதில்லை, இடம் மாற்றி விற்பவனை அலைய வைக்கிறது, உண்மைதானோ என எண்ணும்படி வாங்குபவனையும் ஏமாற்றுகிறது, வீட்டுச் சுவரில் பள்ளிகளையும் ஏமாற்றுகிறது. இப்படி அவருடைய மனசில் தோன்றதை அவர், அதாவது சுகுமாரன் பேசிகிட்டே இருக்கும்போது அவருக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து அவரோட மனசில் ஓடிட்டே இருக்குது. அவர் சுகுமாரன் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கும்போது சொல்கிறாரு, உங்க கூட பேசினா ரொம்ப ஆறுதலாக ஃபீல் ஆகுது சார், நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து வந்து நம்ம இயக்குனர் செல்வராகவன் வந்து நா. முத்துக்குமார் கால் பண்ணி காதல் கொண்டேன் படத்தில் வந்து ஒரு பாடல்கள் எழுதுறதுக்கு வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டோன்னே அப்போ தான் அந்த யுவன் சங்கர் ராஜா, செல்வராகவன், நா. முத்துக்குமாரோடைய கூட்டணியில் வந்த பாடல்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். அப்போ தான் இந்த வரியில் எழுதி கொடுக்குறாரு. ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டுமின்றி விரல்களோடு நின்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள்லாம் எழுதி கொடுத்து பாட்டு ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட்டு. செல்வராகவன்லாம் வந்து ரொம்ப பாராட்டுறாரு, ரொம்ப சூப்பராக, நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ரொம்ப நல்லா எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்லாம் பயங்கரமாக ரொம்ப பாராட்டி சொல்கிறாரு. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான பாராட்டு வந்து அவருக்கு கிடச்சிது எதுனா, அதே மாதிரி திரும்ப ஒரு ரேண்டமாக ஒரு கால் வருது. ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்லும்போது, காட்டினில் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றிடம் கோபம் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்து டப்புன்னு, சொல்லுங்கள் சுகுமாரன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே நல்லா இருக்குங்க சார்,
கவர்மெண்ட்டில் லோன் வாங்கி இப்போ ஒரு டெலிஃபோன் பூத் வச்சுருக்கேன், பார்வையற்ற ஒரு பெண் வந்து இன்னொரு வாரத்தில் திருமணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக நேரில் வரணும் சார், வந்து என்னை வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னோடனே முத்துக்குமாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. அந்த கல்யாணத்துக்கும் போயிட்டு வாழ்த்திட்டு அந்த பாட்டு உருவானதுக்கான இன்ஸ்பிரேஷன் சுகுமாரன் தான்றதை வந்து இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் கடைசியாக அந்த சுகுமாரனுடைய லைஃப் வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்றதை வந்து எப்படி சொல்லி முடிப்பார்னா, வாழ்க்கையில் எல்லா கதவுகள் மூடப்பட்டாலும் சாளரத்தின், அதாவது ஜன்னல் வழியே காற்று வரத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பார். இன்னொரு முறை நீங்கள் போயிட்டு அந்த பாட்டை கேளுங்க, உங்களுக்கு சுகுமாரன் கண்டிப்பாக ஞாபகம் வருவார்.